2 கோடி into 10 வருடம், அதாவது 20 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்க வேண்டும். உங்களால் 2 கோடி வேலைவாய்ப்பை மொத்தமாக இந்த 10 ஆண்டுகளில் கூட எடுத்துக்காட்ட முடியவில்லை. 1 கோடி வேலைவாய்ப்பை கூட உங்களால் உருவாக்க முடியும். கேட்டால் பக்கோடா விற்பதும் வேலைதானே என்று நக்கல் செய்து வருகிறேன். வெங்காய விலை அதிகரித்து விட்டால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய பதில், நான் வெங்காயமே சாப்பிடுவதில்லை, பூண்டே சாப்பிடுவதில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டு அரசாங்கம் என்னதான் செய்தது என்கிற அந்த பட்டியலை போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். சப்னே நஹி ஹகீகத் கோ புன்தே தபி தோ சப் மோதி கோ சுன்தே. கனவை அனைவராலையும் நெய்ய முடியாது, சாத்தியமாக்க முடியாது. அதனால்தான் மோதியை அனைத்து நபர்களுமே நேசிக்கிறார்கள், அவருக்கு ஓட்டு போட்டு அவரை கொண்டு வருகிறார்கள். இந்த புதிய வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? பிஜேபியின் லோக்சபா தேர்தல் 2024க்கான புதிய வார்த்தைகள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை நீங்க பார்க்க வேண்டும். 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும். இந்த நாட்டில் ஒவ்வொரு வருடமும் 2 கோடி வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன். 5 ட்ரில்லியன் எக்கனாமியை நான் கொண்டு வருவேன். இந்த நாட்டு விலைவாசியை குறைத்து விடுவேன். எங்களுடைய அரசாங்கம் வந்துவிட்டால் உங்களுக்கு 35-40 ரூபாய் லிட்டரில் பெட்ரோல் டீசல் கிடைத்துவிடும். எல்பிஜி சிலிண்டருடைய விலை குறைந்துவிடும். இந்த நாடு வல்லரசான நாடாக மாறிவிடும். விவசாயிகளுடைய வருமானம் இரட்டை மடங்காகிவிடும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அடுத்த நிர்பயா என்கிற கதையை உங்களால் கேட்க முடியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நான் படிக்க வைப்பேன், அவர்களை வளர வைப்பேன். இது போன்ற எத்தனையோ கனவுகளை காட்டி வந்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அச்சே தின் ஆனே வாலே ஹை, சப்கா சாத் சப்கா விகாஸ், இதையும் கூறினார் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் நான் கூறிய இந்த அனைத்து பட்டியலிலும் எத்தனை விஷயங்கள் சாத்தியமானது, உண்மையானது என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது 1947ஆம் ஆண்டு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துதான் இந்தியாவிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது என்கிற ஒரு பிம்பத்தை கட்டியமைக்க பார்க்கிறார்கள் பக்தர்கள். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் 2014ஆம் ஆண்டிற்கு பின் தான் இந்தியா வளர்ச்சி பாதையை எட்டியது என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யும் போது, அப்ப அதற்கு முன்பு இந்தியா எடுத்து வைத்த அனைத்து மெஷர்ஸ்களையுமே, இஸ்ரோ என்கிற விஷயமாக இருக்கட்டும், ஐஐடி என்கிற விஷயமாக இருக்கட்டும், ஐஎம் என்கிற விஷயமாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர்ஸ்களாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேங்குகள், அனைத்து இண்டஸ்ட்ரீஸ்கள், அனைத்து செக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அரசு உத்தியோகங்களாக இருக்கட்டும், அரசு அமைப்புகளாக இருக்கட்டும், எந்த அளவில் கொடிகட்டு பறந்து வந்தது என்று நீங்க பார்க்க வேண்டும். 2014க்கு பின் எத்தனை ஐஐடி, ஐஎம்ஸ்களை நீங்க கட்டினீர்கள்? எத்தனை இடங்களில் இஸ்ரோ போன்ற அமைப்புகளை கட்டினீர்கள்? எய்ம்ஸ் என்கிற அந்த செங்கக்கல்லை வைத்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இதுவரை அதில் அடுத்த செங்கக்கல்லை கூட நீங்க வைக்கவில்லை. ஒவ்வொரு மாதம் 2 மாதமும் நீங்க இங்க வந்து போறீர்கள். அந்த கேள்வியை கூட நீங்க கேட்பதில்லை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி இருந்தால் மட்டும்தான் அனைத்துமே சாத்தியம். பிரைம் மினிஸ்டர் மோடி உண்மையை மட்டும்தான் பேசி வருகிறார். பிரைம் மினிஸ்டர் மோடியாலை தான் இந்த நாடு வல்லரசான நாடாக மாறிவிட்டது என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இந்த நாட்டில் என்னெல்லாம் சாதிக்க பார்க்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். ராமர் கோவில் என்கிற திறப்பு விழாவும் போது அவர் பேசிய உரையில் நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 33 நிமிடங்கள் வரை பேசினார். அந்த 33 நிமிடங்களில் யாரெல்லாம் அந்த கோவிலுக்காக உழைத்தார்களோ அவர்களுடைய பெயரை கூட எடுக்க தைரியம் இல்லாமல் செல்ஃப் சென்ட்ரிக்காக தன்னை பற்றி, தன்னுடைய கட்சியை பற்றி, தன்னுடைய சுய பிரச்சாரத்தை பற்றி மட்டுமே ஒரு நபர் பேசி வந்தார். லால்கிருஷ்ண அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, இது போன்ற நபர்களுடைய ஒரு வார்த்தை, ஒரு பெயரை கூட எடுக்கவில்லை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்கிறார். இது மட்டுமல்ல, ராகுல் காந்தியுடைய விவகாரத்தை எடுத்து பாருங்கள். ராகுல் காந்தியை ஒரு கோவிலுக்குள் போகக்கூடாது என்று தடுத்து வந்தார்கள். ராகுல் காந்தி மட்டும் கோவிலுக்குள் போகக்கூடாது. ஹேமந்த் பிஸ்வ சர்மா மீது, அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது.
இந்த குற்றச்சாட்டிற்கு பின் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் ஹேமந்த பிஸ்வ சர்மா எப்படி ஒரு நபரை கோவிலுக்குள் போகக்கூடாது என்று தடுத்தார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷம், கோபம் மக்கள் மத்தியில் இருந்தது. மக்கள் கேள்வியும் கேட்டார்கள். காங்கிரஸும் இதை மிகப்பெரிய அளவில் பிரச்சாரமும் செய்து வந்தது. ராகுல் காந்தி ரகுபதி ராகவ் ராஜா ராம் பதீத பாவன் சீதாராம் என்கிற அந்த பஜனையை பாடிக்கொண்டு அங்கே போராடி வந்த அனைத்து விஷயங்கள். நேற்று ஒரு கடிதத்தை காங்கிரஸ் பிரசிடென்டான மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் எழுதினார். 18ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 22ஆம் தேதி வரை எத்தனை முறை ராகுல் காந்தியுடைய செக்யூரிட்டி பிரீச் நடந்தது, ராகுல் காந்தியுடைய உயிருக்கே ஆபத்தாக இருக்கிறது என்கிற பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்து வைத்தார். 18ஆம் தேதி என்ன நடந்தது, 19ஆம் தேதி என்ன நடந்தது, 21ஆம் தேதி என்ன நடந்தது, 22ஆம் தேதி என்ன நடந்தது. அந்த லெட்டரை நான் எடுத்து படித்தேன். அதற்கான வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுதி விடுங்கள், தயவு செய்து பாருங்கள். அந்த லெட்டர் இந்த தான் இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு அசமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த பிஸ்வ சர்மா கொடுத்த பதில் தான் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அது என்ன கூறினார், நீங்க அந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பின் அதற்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், பாருங்கள். बेटा सत्र में जाने के लिए मना किया था क्या? मैंने आपको गुरुद्वारा धुबरी गुरुद्वारा में जाने के लिए मना किया हूं क्या? आपको मैंने भूपेन हजारिका का समाधि में जाने के लिए आपको मैंने मना किया हूं क्या? एक जगह में जाने के लिए मना किया, वो भी मना नहीं है भाई। 3 बजे का बाद जाइए। क्या महापुरुष श्रीमंत शंकरदेव के लिए अगर आपका इतना भक्ति है, कांट यू वेट फॉर 2 आवर्स? हमें भी रुकवा देता है कभी कि अभी मत आइए। कभी हम जाते हैं, बोलते आप ड्रेस चेंज करके आओ, आपको कुर्ता में आपको अंदर जाना नहीं है। और मंदिर में तो जाना ही नहीं था, वो तो टी-शर्ट में था। अगर आप कॉन्स्पिरेसी देखो, बतद्रवा थान में अगर किसको जाना है तो उनको धोती और पंजाबी पहनना पड़ता है, ये थान का रूल है। लेकिन राहुल जी तो टी-शर्ट और जींस में था। उनका तो मंदिर जाना ही नहीं था, सत्र में जाना ही नहीं था, तमाशा करने का उनका मन था। அவர் கூறக்கூடிய வார்த்தை, ராகுல் காந்தி tried to send a message across the nation that we stopped him from going to the temple. ராகுல் காந்தி ஒரு தவறான மெசேஜ் எடுத்து காட்டினார். அதாவது நாங்க அசம் போலீஸ், அசம் அரசாங்கம் ஹேமந்த் பிஸ்வ சர்மா ராகுல் காந்தியை கோவிலுக்குள் போகக்கூடாது என்று தடுத்தார் என்று கூறியிருக்கிறார். Nobody stopped him. யாருமே அவரை தடுக்கவில்லை. He was only asked not to visit the temple at the time when Ayodhya Ram Mandir Pran Pratishtha was underway, as thousands of people are watching the rituals of the temple. He was only asked not. எந்த விதமான அராஜகத்தனமான வார்த்தை என்று நீங்க பாருங்கள். ராகுல் காந்தியை நாங்கள் தடுக்கவில்லை, ஆனால் ராகுல் காந்தியை பிராண பிரதிஷ்டை பூஜை நடக்கும் போது பிரைம் மினிஸ்டர் மோடியை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் லைவ் டெலிகாஸ்டாக பார்த்து கொண்டிருக்கும் போது ராகுல் காந்தி கோவிலுக்குள் போகக்கூடாது என்று ரெக்வெஸ்ட் எடுத்து வைத்தோம். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ஒரு நேரத்தில் பூஜை அர்ச்சனை செய்ய வேண்டும். வேற யாருமே எந்த கோவிலுக்குமே போகக்கூடாது. எந்த கோவிலையுமே நீங்க கிராஸ் செய்யக்கூடாது. கோவிலுக்குள் போனால் கூட அதற்கான படங்களோ அதற்கான வீடியோ காட்சிகளோ எதுவுமே மக்கள் மத்தியில் போகக்கூடாது. எந்த விதமான பதில் என்று பாருங்கள். அயோத்தியில் பிரைம் மினிஸ்டர் மோடி பிராண பிரதிஷ்டை என்கிற அந்த பூஜையை செய்து கொண்டிருந்தாராம். அதனால் அசம்ல ராகுல் காந்திக்கு நோ என்ட்ரி, கோவிலுக்குள் போகக்கூடாது. இது ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அதை விளக்கியும் இருக்கிறார். Rahul Gandhi's intention was to do drama and deviate attention of people from Ayodhya. ராகுல் காந்தி ஒரு டிராமாவை மட்டும்தான் அரங்கேற்ற பார்த்தார். மக்களுடைய கவனத்தை அயோத்தியாவிலிருந்து திசை திருப்பி அவர் பக்கம் திருப்ப பார்க்கிறார். அதைத்தானே நீங்களும் செய்து வருகிறீர்கள். மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள், மக்களுடைய உண்மையான கோரிக்கைகளிலிருந்து மக்களை திசை திருப்பி ஒரு பிரச்சாரத்திற்காக நீங்க மக்களை பயன்படுத்தவில்லையா? எங்க 100 ஸ்மார்ட் சிட்டிஸ், எங்க விவசாயிகளுடைய வருமானம் இரட்டையானது, எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது? அந்த படத்தை நீங்க பார்த்தீர்கள்ல, இவர்கள் 2 நிமிடத்திற்கான அந்த பிரச்சார வீடியோ
அந்த வீடியோவை பார்த்தீர்கள்னா விவசாயி இருக்கிறார், பெண்கள் இருக்கிறார், பெண்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது, இந்த நாடு வல்லரசான நாடாக இருக்கிறது. இவர்கள் கொண்டு வந்த அந்த வந்தே பாரத் என்கிற ட்ரெயின் இருக்கிறது. வந்தே பாரத் என்கிற ட்ரெயினோட டிக்கெட்டை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சாதாரணமான ஒரு ஏழையால் அந்த டிக்கெட்டை வாங்கி பயணிக்க முடியுமா என்று. வந்தே பாரத் என்கிற ட்ரெயினிற்காக எத்தனை பேசஞ்சர்ஸ் ட்ரெயின்களை நீங்க ரத்து செய்திருக்கிறீர்கள், புரிகிறதா? வந்தே பாரத் வெறும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான், ஏழைகளுக்கு கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க எடுத்து வைத்தீர்களா? கிடையாது. எந்த விவசாயிகளை பற்றி நீங்க பேசுகிறீர்களோ அந்த விவசாயிகள் 15 மாதங்கள் வரை ரோட்டில் போராடுகிறார்கள். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை விவசாயிகள் போராட்டத்தை தொடங்க போறார்கள். எந்த இவிஎம்ஐ லால்கிருஷ்ண அத்வானி, சுப்பிரமணியம் சுவாமி போன்ற நபர்கள் எதிர்த்தார்களோ அதையே வைத்து இன்னைக்கு நீங்க ஒட்டுமொத்த நாட்டை அடைய பார்க்கிறீர்கள். ராமர் என்கிற பேரில் எந்த கோவிலை நீங்க கட்டினீர்களோ அதற்கு பின் என்னெல்லாம் நடந்தது என்கிற அந்த வீடியோ காட்சிகளையும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறோம், பார்க்க வேண்டும். மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், மத்திய பிரதேசாக இருக்கட்டும், தெலங்கானாவாக இருக்கட்டும், ஹைதராபாத்தாக இருக்கட்டும், இந்த அனைத்து இடங்களிலுமே எந்த அளவில் ஒரு வெறி பிடித்த கூட்டம் அங்க இருக்கக்கூடிய மசூதிகளில் கொடியை நடப்பார்த்தார்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? வீடியோ காட்சிகள் இருக்கிறது, நீங்களே பாருங்கள், உங்களுக்கு புரியும். எந்த அளவில் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்ற அலை கடந்த 10 ஆண்டுகளாக நடந்ததோ அதற்கு பதில் கொடுக்கும்படி பிரைம் மினிஸ்டர் மோடியை காப்பாற்றுவதற்காக பிஜேபியுடைய பல்வேறு கேள்விகளிலிருந்து அவரை தப்பிக்க வைப்பதற்காக இவர்கள் எடுத்து வைத்த புதிய வார்த்தை சப்னே நஹி ஹக்கீகத் புன்தே ஹேன் தபி தோ சப் மோடி கோ சுன்தே. கனவுகளை இவர் காட்டவில்லை, உண்மைகளை அரங்கேற்றி வருகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஆகையால் அனைத்து நபர்களுமே மோடிக்கு தான் ஓட்டு போட்டு வருகிறார்கள். பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட் ஸ்ரீ ஜே.பி. நட்டா launches BJP's official campaign for 2024 general election in virtual presence of Honorable Prime Minister Narendra Modi. BJP firmly believes that campaign slogan is not just sentiment experienced by few but one resonate with the masses. ஒரு சில நபர்கள் மட்டும் இதை நம்பவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இதை நம்பி வருகிறது. இதைத்தான் பிஜேபி எடுத்து காட்டுகிறது. எத்தனை பேர் நான் கேட்கக்கூடிய கேள்விகள் இதற்கான பதிலை நீங்க கொடுக்க முடியும் என்று நீங்கள் பாருங்கள். 2014ஆம் ஆண்டு எல்பிஜி சிலிண்டர் என்னவாக இருந்தது, இன்னைக்கு என்னவாக இருக்கிறது? உலக சந்தையில் க்ரூட் ஆயிலுடைய விலை அடிமட்டத்திற்கு போன பின் கூட இந்த நாட்டில் பெட்ரோல் டீசலின் விலை எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி வருகிறீர்கள்? ரஷ்யாவிலிருந்து 30% நமக்கு டிஸ்கவுண்ட் விலையில் க்ரூட் ஆயில் கிடைக்கிறது. அதாவது 100 ரூபாய்க்கு எந்த பொருளுக்கான விலை இருக்கிறதோ அதிலிருந்து 30% தள்ளுபடி. இந்த 30%ஆவது உங்கள் அக்கௌண்ட்டிற்கு வருகிறதா, உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்களா? கிடையாது. எல்பிஜி சிலிண்டர் இதற்கான சப்சிடி கிடைத்து கொண்டிருந்தது. சப்சிடி இதற்கு மேல் தேவையில்லை, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டிற்கே நாங்கள் நேரடியாக பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவோம் என்று ஒரு ஏமாற்று வேலையை பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தார். அதற்கு பின் எத்தனை பேருக்கு இந்த எல்பிஜி சப்சிடி கிடைக்கிறது என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். முதியோர்கள், பெண்கள் 58 வயது, ஆண்கள் 60 வயதிற்கு மேலே இருந்தால் ரயில்வேஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், சப்சிடி கிடைக்கும். 50% அல்ல 60%. ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு 60%. அதையும் முறித்து விட்டீர்கள். இதற்கு பின் எந்த விதமான சப்சிடி, எந்த விதமான டிஸ்கவுண்ட்டும் முதியோர்களுக்கு கிடைக்காது. ஃப்ளைட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண நபர் கூட ஃப்ளைட்டில் பறப்பார் என்கிற ஒரு கனவை காட்டினீர்கள். இன்னைக்கு ஃப்ளைட்டில் நீங்க போய் பாருங்கள், ஏர்போர்ட் நாட்டிற்கு சொந்தம் கிடையாது, பிரைவேட் ஆக்கிவிட்டோம். விமானங்கள், நாட்டின் விமானத்தை விற்று ஒரு பிரைவேட் கையில் கொடுத்து விட்டீர்கள். நாட்டிற்கான சொந்த விமான கம்பெனியும் கிடையாது. இன்னைக்கு அவர்கள் வைப்பதுதான் சட்டம். எந்த டிக்கெட்டை நீங்க 3000-3500 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தீர்களோ அதே டிக்கெட் இன்னைக்கு 6000 8000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கி வருகிறீர்கள். எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது. ஆனால் இந்த நாடு வல்லரசான நாடாக மாறிவிட்டது. வேலை வாய்ப்பை பற்றி பேசுங்கள். 2 கோடி வேலை வாய்ப்பு ஒவ்வொரு வருடமும் கிடைக்கும் என்று கனவு காட்டினீர்களே. கடந்த 10 ஆண்டுகளில்
2 கோடி வேலை வாய்ப்பை விட்டுவிடுங்கள். உங்களால் எத்தனை கோடி வேலை வாய்ப்பு இழக்கப்பட்டிருக்கிறது என்று அதற்கான கணக்கையாவது கொடுத்து விடுங்கள். 2 கோடி into 10 வருடம், அதாவது 20 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்க வேண்டும். உங்களால் 2 கோடி வேலை வாய்ப்பை மொத்தமாக இந்த 10 ஆண்டுகளில் கூட எடுத்து காட்ட முடியவில்லை. 1 கோடி வேலை வாய்ப்பை கூட உங்களால் உருவாக்க முடியவில்லை. கேட்டால் பக்கோடா விற்பதும் வேலைதானே என்று நக்கல் செய்து வருகிறார்கள். வெங்காய விலை அதிகரித்து விட்டால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய பதில், நான் வெங்காயமே சாப்பிடுவதில்லை, பூண்டே சாப்பிடுவதில்லை என்று. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டு அரசாங்கம் என்னதான் செய்தது என்கிற அந்த பட்டியலை போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்து வைத்த ஒவ்வொரு திட்டங்களுக்கான அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். உஜ்வலா யோஜனா அதை மிகப்பெரிய அளவில் எடுத்து காட்டுவார்கள். ஆனால் முதல் சிலிண்டருக்கு பின் அடுத்த சிலிண்டர் எத்தனை பேர் ரீஃபில் செய்தார்கள் என்கிற அந்த பட்டியலை கேட்டீர்கள், உங்களுக்கு பதில் கிடைக்காது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் தன்னுடைய சொந்த வீடு இருக்கும் என்று கூறினார்கள். நடந்ததா? அதற்கான பதிலையாவது நீங்க கேட்டு பாருங்கள். பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் யோஜனா 5 லட்சம் ரூபாய்க்கான அந்த கார்டு நீங்கள் மருத்துவமனைகளில் போய் காட்டினீர்கள்னா இது எங்களால் எடுத்துக்கொள்ள முடிய, தூக்கி வீசுங்கள் என்று கூறுவார்கள். அதிலிருந்து லாபம் அடையக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள், அதில் தவறில்லை. ஆனால் கோவிட் காலகட்டத்தில் எத்தனை பேர் எத்தனை மருத்துவமனைகளுக்கு சென்றார்கள்? அந்த கார்டுக்கான அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? எத்தனையோ திட்டங்கள், நல்ல திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா அந்த திட்டங்கள் என்னவாக மாறி இருக்கிறது என்று உங்களுக்கு புரியும். நாட்டிற்கு கிடைத்த ஒரு வளர்ச்சி என்னவென்றால் இங்கே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வெறியர்கள் மட்டும்தான். ராமரின் பெயரில் இந்த நபர்கள் செய்யக்கூடிய அராஜகம் தான் இந்த நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நபர்கள் தேடி கொடுத்திருக்கிறார்கள். கமெண்டில் பல்வேறு நபர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதவும் தொடங்கிவிட்டிருப்பீர்கள். மோடியை கேள்வி கேட்டால் நீ தேச துரோகி, தேச விரோதி. இந்த சேனல் மூடப்பட வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்திலிருந்து என்னால் ஒவ்வொரு முறையும் பாராட்ட முடியாது. I have to be criticized to make this government work for the people of India. அதுதான் என்னுடைய வேலை. கோதி மீடியாவாக எங்களால் மாற முடியாது. நாங்கள் பயப்படவும் மாட்டோம். சிந்தித்து பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகளில் இந்த ஸ்லோகனில் பேசப்பட்ட வார்த்தைக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா இல்லையா என்று. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.